தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள். நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல்துறையுடன் இணைந்து ஊர்காவல் படையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய 350 தேவாலயங்களிலும் சுழற்சி முறையில் காவல் அதிகாரிகள் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக பொதுமக்கள் கூடக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களில் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு, போக்குவரத்து, அதே போல மகளிர் போலீசார் என தனித்தனியாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு சம்பவங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை முழுமையாக கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ட்ரோன் மூலமாகவும் போலீசார் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சமயத்தில் அந்த நேரத்தில் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் கூட்டம் அதிக அளவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் பல்வேறு அறிவுறுத்தல்களை தெரிவிக்க இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.